கெட்டி மேளம் மாங்கல்யம் தந்து நானேனா நிறுத்துடா. முக்கியமா செய்ய வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு, அதையும் மறந்துட்டேன். குலதெய்வம் கோயிலுக்கு நானே போய் தள்ளிட்டா. ஐயோ அம்மா, சாமியை கும்பிட்டுட்டு தீர்த்த தண்ணியும் திருநீரும் எடுத்துட்டு வந்திருக்கேன். கல்யாண பொண்ணு தீர்த்த தண்ணிய குடிச்சிட்டு திருநீரை பூசிக்கிட்டா போதும். அது தனியாதான் பண்ணணுமாக்கும். அம்மா எல்லாம் முடிஞ்சிருச்சா? எல்லாம் சிறப்பா முடிஞ்சிருச்சுடா. இப்பதான் மனசுக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கு. சாரு, எந்த பிரச்சனையும் இல்லையே? பார்வதி, எந்த பிரச்சனையும் இல்லை. சாரு சமாளிச்சுட்டா. அண்ணே, என்ன நடக்குது? ஒண்ணுமே புரியல. எனக்கும் குழப்பமாதாமா இருக்கு. ஏங்க, எதுவும் பிரச்சனை இருக்காதுல்ல? ஏய் அதெல்லாம் ஒண்ணு இருக்க. சாரு நம்ம பொண்ணு சமாளிச்சுக்குவா. ஓம் அக்னி குண்டாய நமக, ஓம் விக்னேஸ்வராய நமக, ஓம் குருவே நமக. ஐயா ஆரம்பிச்சிடலாமா? தாராளமா ஆரம்பிச்சிடலாம். சரிங்க ஐயா, கன்னியாதானம் பண்ணிடலாமோ? நீங்க ஆரம்பி. பொண்ணு வீட்டுக்காரா இந்த பக்கம் வாங்க, மாப்பிள்ளை வீட்டுக்காரா அந்த பக்கம் போகும். அம்மா உங்க ஆசீர்வாதம். போங்க. ஓம் ஸ்ரீம் க்ரீம் க்ரீம் ஓம் கம் கம் கணபதியே நமக. ஓம் ஸ்ரீம் க்ரீம் க்ரீம் ஓம் கம் 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 கணபதியே நமக. நீங்க மாப்பிள்ளை வீட்டுக்காரர்கிட்ட உங்க பொண்ணை கன்னிகாதானம் பண்ண பரிபூர்ண சம்மதம்னு சொல்லுங்க. அந்த வெத்தலை பாக்க கொடுத்துருங்க. எங்க மக மாயாவ உங்க பையன் சீனுவுக்கு கன்னிகாதானம் செஞ்சு வைக்கிறோம். ஆ என்னங்க, எங்க மகன் சீனுவ உங்க மக மாயாவுக்கு கன்னிகா தானம் செஞ்சு கொடுக்குறோம். இந்தாங்க. இந்த அச்சதையை எல்லாருக்கும் கொடுங்க. கெட்டி மேளம். மாங்கல்யம் தந்து நானே. இப்ப என்ன பாட்டி? ஜானகி, ஐய முகத்தை முடிக்கிட்டா தாலி கட்டுறது? நம்ம பழக்கத்தையே மாத்திட்டீங்களாக்கும். முதல்ல அந்த துணி எடுங்க. ஆமாடி சீனு, எறா. ஐயோ, என்னங்க? ஐயோ அண்ணி, ஐயோ அக்கா இருங்க. என்ன? ஏய் நில்லுங்கடி, எதுக்கு நீங்க ரெண்டு பேரும் பதறீங்க? இல்ல, முகத்துக்கு ஏதாவது ஆயிடும்ல, அதான்.
அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது. அப்படியே ஆனாலும் அவங்க பெத்தவங்க பாத்துக்குவாங்க. நீங்க 2 பேரும் வாயை முடிக்கிட்டு சும்மா இருங்க. ஆ ஆமா. ஜானகி, ஆ, நீ துணியை எடுமா, தாலி கட்டட்டும் என்ற பேரை. ஐயோ. என்ன இது? எனக்கு ஒரு வாக்கு கொடு. எனக்கு எப்படி அம்மாவா இருந்தியோ அதே மாதிரி இனி மாயாவுக்கும் நீதான் அம்மா. தரேண்டி, வாக்கு கொடுக்கிறேன். இனிமே உன் பொண்ணுக்கு நான் தான் அம்மா. இனி ஒரு நாளும் அவளை நான் கைவிட மாட்டேன்டி. எனக்கு சந்தோஷமா இருக்குக்கா. என் பொண்ணு இப்போ முழுசா உன்னோட பொண்ணா மாறிட்டா. டேய் பேராண்டி, இப்ப கட்டுறா தாலிய. கங்க்ராட்ஸ் மாயா.
மாப்பிள்ள 2 பேரும் உங்க அப்பா அம்மா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. நல்லா இருங்க, 2 பேரும் நல்லா இருங்க. அம்மாடி, டேய் சீனு, வாழ்த்துக்கள்ரா மகனே. நீ நினைச்சதை சாதிச்சுட்ட. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. மருமகளே, இனிமே உங்களை யாராலையும் பிரிக்க முடியாது. கொடுங்க பாட்டி, நான் குடிச்சுக்கிறேன். என்னத்தை கொடுக்கணும்? தீர்த்த தண்ணி. அடியை, உனக்கெல்லாம் தீர்த்த தண்ணியை கொடுக்க கூடாது. நீ செய்யற காரியத்துக்கு அரடி விதையை தான் அரைச்சு கொடுக்கணும். என்ன பாட்டி இப்படிலாம் பேசுறீங்க? ஏய், நீ எப்படிங்க? அத நான் கேட்கணும். என்னென்ன காரியம்லாம் பண்ணிருக்க? என்னடி பேயஞ்ச மாதிரியே நிக்கிற? மாயாவண்ணு திரும்ப வருவான்னு நீ எதிர்பார்க்கல. அவ என்ற பேத்தடி. அவளை நான் அப்படியே விட்டுவனாக்கம். ஏய், உனக்கு அசிங்கமா இல்லையாடி? என்ன கடத்தி வச்சுட்டு சீனுவ நீ கல்யாணம் பண்ண பாத்திருக்க. நீ எல்லாம் ஒரு பொண்ணாடி. நான் ஏண்டி அசிங்கப்படணும்? சீனுக்கும் எனக்கும் தான் முதல்ல நிச்சயம் ஆச்சு. நீதான் குறுக்க வந்தவ. ஏய், வெக்கங்கட்டவள. என்ற பேரன் என்ற பேத்தி மாயாவை தான் விரும்புறான்னு தெரிஞ்சும் அதுக்கப்புறமும் அவனை போய் கட்டிக்க பாக்குறிய. நீ எல்லாம் என்ன பரப்புடி? உங்க குடும்பமே சேர்ந்து இப்படி எல்லாம் பண்ணிருக்கீங்க. இது மட்டும் பெரியப்பாவுக்கு தெரிஞ்சா உங்க நிலைமை என்ன ஆகும்னு யோசிச்சு பாரு. இங்க பாரு மாயா, சீனுவை நான் ரொம்ப லவ் பண்றேன். நான் அவரை தான் கல்யாணம் பண்ணிப்பேன். ஏய், நீ மட்டும் லவ் பண்ணா போதாது. சீனு மனசுல நான் தான் இருக்கேன். எங்க 2 பேருக்கும் தான் கல்யாணம் நடக்கும். ஏய், நான் இருக்கிற வரைக்கும் அது நடக்கவே விட மாட்டேன். மாயாகண்ணு, இவகிட்ட இப்படியே பேசி நம்ம நேரத்தை வீணாக்க கூடாது. இவள வேற மாதிரிதான் கவனிக்கணும். மாயா, ஒழுங்கா ஓடிடு. சீனுவை நான் தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். பாட்டி, பாட்டி, என்ன இப்படி பண்ணிட்டீங்க? சும்மா இருமா கண்ணு, இவ மயக்கத்திலே கிடக்கட்டும். முதல்ல உனக்கு சீனுவுக்கு கல்யாணம் நடக்கணும். நீ இந்த புடவைய மாத்தி கட்டிய. அந்த பத்மா உன்னை இப்படி பாத்துட்டானா திரும்ப ஏதாச்சும் பிரச்சனை பண்ணி இந்த கல்யாணத்தை நிறுத்த பாப்பா. அதுக்கு நாம இடம் கொடுக்க கூடாது. இத பாருங்கன்னு, இவ வந்த மாதிரியே நீயும் முகத்தை மறைச்சுக்கிட்டு மனமடிக்க வந்துடணும். சீக்கிரம் போய் எல்லாம் பண்ணு போ. அப்பா ஆசீர்வாதம் வாங்க.
என்னடி ஆச்சு? ஐயோ எடுங்க, தண்ணி எடுங்க. சாருமா, சாரு எந்திரி. சாருமா என்னடா எந்திரிமா. சாரு என்னமா ஆச்சு? சாரு என்னடா ஆச்சு? அம்மா, அப்பா, அம்மா, அந்த மாயாவும் கிழவியும் சேர்ந்து அப்பா, இன்னும் கல்யாணம் நடக்கலல்ல? ஆ, சொல்லுங்கப்பா. அம்மா, இன்னும் கல்யாணம் நடக்கலல்ல? ஆ, சொல்லுமா. டேய் தங்கம், டேய் தங்கமே. சரி சரி, கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சிருச்சு. வாங்க போய் சாப்பிடலாம். வாங்க. போலாம். என்ன மச்சான், சந்தோஷம் தானே? வாங்க வாங்க எல்லாரும் வாங்க. நான் எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்தேன், ஆனாலும் எதுவுமே பண்ண முடியல. சீனு, நீ போ, நான் அத்தையை பார்த்துட்டு வரேன். சரி மாயா. என்ன அதிர்ச்சியா இருக்கா? என்னடா இது? சீனுக்கு நம்ம பொண்ணை கட்டு பார்க்க நினைச்சோம், அது இப்ப முடியாம போயிடுச்சேன்னு ரொம்ப வருத்தமா இருக்கா? ஏய் மாயா, ஏய் ஏய், ஏன் அத்தை நீங்க இந்த அளவுக்கு தாழ்ந்து போவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கல. உங்களை நம்பினே அத்தை, கடைசியில நீங்களே இப்படி பண்ணிட்டீங்களே. கவலைப்படாதீங்க, நீங்க பண்ண இந்த காரியத்தை நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். நீங்க செஞ்ச இந்த காரியம் தெரிஞ்சா பெரியப்பா, பெரியம்மா, சீனு எல்லாரும் மனசு கஷ்டப்படுவாங்க. இந்த வீடே நம்பிக்கை இல்லாத வீடு ஆயிடும். அத நான் விரும்பல. மாமாவும் உங்களை சும்மா விட மாட்டாரு. என்னடி தாலி ஏறின திமிர்ல பேசுறியா? இல்ல அத்தை, தெரிஞ்சா நடக்க போறத சொல்றேன். ஆனா தெரியாது, சொல்லவும் மாட்டேன். ஆனா அத்தை, நான் தான் உங்க மருமக, அதை யாராலையும் மாத்த முடியாது.